ஆக்சுவலாக வந்து படத்துக்காக கெட்டப் போடுவாங்க, சீரியலுக்கு போடுவாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது கெட்டப் போட்டு வர ஃபர்ஸ்ட் பர்சன் இப்போ தான் பார்க்குறேன். இவர் இது வரைக்கும் வெளியே சொல்லாத சீக்ரெட். ஆமா மாட்டி அப்படியா சீரியஸ்லி ஐயோ சொல்லலையா அவர் எங்கேயோ கோமதி பிரியா 2, 2 லக்ஷ்மி பிரியா 4 4 இந்த ரோல் நமக்கு கிடைக்காம போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நிறையா பண்ணியிருக்கேன். டு பி ஃப்ராங்க் ரீசெண்டாக நான் பண்ணிட்டு இருக்க ஐநார் துணையிலே சோழன் கேரக்டர் கிடச்சா. பிகாஸ் நான் அந்த மாதிரி ஒரு ஜோவியலான கேரக்டரை வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நான் தெலுங்குல ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அண்ட் யுவர் டைம் இஸ் நான் மகானா இல்லை அப். இவரு பேரு சேரன், இவருக்கு இன்னொரு பேரு இருக்கு மேங்கோ மணி. எஸ் வெல்கம் டு இட்ஸ் மை ஷோ. ஸோ இன்னைக்கு நான் இந்த வைப்பில் இருக்கிறதுக்கு காரணம் இவர் பிறந்தது கடைசி பையனா, புகழ் பெற்றது முதல் பையனா. அருணா இருந்தாரு, சஞ்சயா நின்னாரு, ஆனந்தா வந்தாரு, சேரனா வென்றாரு. இட்ஸ் நம்மளுடைய முன்னா. வணக்கம். வணக்கம் அசார், நல்லா இருக்கீங்களா? யார் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ அசார் இட்ஸ் மை ஷோ நேர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். அண்ட் ஆக்சுவலாக வந்து படத்துக்காக கெட்டப் போடுவாங்க, சீரியலுக்கு போடுவாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது கெட்டப் போட்டு வர ஃபர்ஸ்ட் பர்சன் இப்போ தான் பார்க்குறேன். இந்த அசாருடைய கெட்டப்பில் ஃபேமஸ் ஆனவரும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம் கண் கூட பார்க்குறேன். ஆமாம், குறிப்பாக சொல்ல போனால் ஐபிசி தமிழ்ட்டு ஒரு சேனல், அங்கே வந்து 150 வீக்ஸு. ஸோ ஃபுல்லாகவே நம்மளுடைய கெட்டப்பு, நம்மளுடைய கான்செப்ட்டு, ஓன் காஸ்டியூம்ஸு, அது நம்ம நிறைய கெட்டப் போட்டிருக்கோம். அண்ட் பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு புரிஞ்சுதான் தெரியல, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ரொம்பவே நல்லா புரிஞ்சுது. யா ஆமாம், அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சின்ன திரைக்குள்ளே வந்தது வந்து அருணா தெலுங்குல வந்தீங்க. தென் சஞ்சயா வந்து ரிப்ளேஸ்மெண்ட்டில் நின்னீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஜய் டிவியில் ஆனந்தா வந்தீங்க. இப்போ சேரனா பல மனசை வென்றிருக்கீங்க. ஸோ வெல்கம் டு மை ஷோ. அண்ட் இட்ஸ் மை ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவர்ஸ். ஓகே. ஒன்று வந்து தில்லுக்கு துட்டு, இன்னொன்று வந்து ஆஸ்க்கு தப்பாக சொன்னா டாஸ்க்கு. ஓகே. ஸோ அதை தான் நம்ம விளையாட போகிறோம். ரெடி? ஷோர். டன் ப்ரோ. அண்ட் முன்னா உடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தது, ஷார்ட் ஃபிலிம் பண்ணது, அந்த ஷார்ட் ஃபிலிமை லோகேஷ் கனகராஜ் வந்து பாராட்டினது, 3 கதை எழுதி டேரக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் துடிக்கிறது, கராத்தா மாஸ்டர் ஆனது, பெண்களுக்கு கராத்தாவை ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறது, ஷாதி.comல கல்யாணம் பண்ணது, சிங்கிள் ஷாட்டு சிங்கிள் டேக்கில் ராஜபாறையில் நடித்து எல்லார்ட்டையும் கிளாப்ஸ் வாங்கினது, இப்போ சேரனா எல்லார் மனசையும் ஜெயிச்சது. ஸோ ஆல் ஐ நோ. பரவாயில்லையே, மற்ற இன்டர்வியூஸ்லாம் போனால் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லணும். நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர்டாக எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. நானே சொல்லிட்டேன். ஸோ அதெல்லாம் இல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளே இருக்க மென்மேலும் பல கருத்துக்களை வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம வந்து வாங்க போகிறோம். கண்டிப்பாக. ஓகே. என்ன அந்த வகையில் இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மெயினாக இந்த ஷோக்கு நான் வந்து முன்னாவை வந்து ரொம்ப அன்புடன் கூப்பிட்டுருங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு பிக் ஃபேன் ஆஃப் தலைவர். ஆமாம். இந்த நம்ம ஒரு படம் இருக்குது, அதாவது தசவதாரம் படத்தில் தெலுங்குவா அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி யாராச்சும் தலைவர் ஃபேனான்னு கேட்டால் நம்ம இனமாக இருக்காரு இவர் அப்படின்னு நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிடுவோம். இட்ஸ் மை ஷோ ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பாக. ஓகே. திஸ் இஸ் தில்லுக்கு துட்டு. ஓகே. ஸோ இந்த தில்லுக்கு துட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் க்ரீன் கார்டு 5 இருக்குது, ரெட் கார்டு 5 இருக்குது. பட் நீங்கள் மொத்தமாக 5 கார்டு எடுத்தால் போதும். ஓகே. ஸோ க்ரீன் கார்டில் இருக்கிறதுலாம் நார்மலான கேள்விகள், நார்மலாக இன்டர்வியூ பண்ணால் எப்படி கேட்பீங்களோ. ரெட் கார்டில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் மாட்டி விடுற மாதிரி இருக்கும் கேள்விகள். ஓகே. பட் அதை நீங்கள் தில்லா எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி பல கிஃப்ட் ஆம்பர்ஸ்லாம் நாங்கள் வந்து தருவோம். ஓகே. ஒருவேளை ரெட் கார்டை எடுத்துட்டு பதில் சொல்ல தயங்கினீங்கன்னா டேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெட் எடுக்க போகிறீங்களா க்ரீன் எடுக்க போகிறீங்களாங்கிறது உங்களுடைய இஷ்டம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு என்ன போயிடலாம்? ஃபஸ்ட்டு சேஃபாக ரெட் க்ரீனு போயிடலாமா? க்ரீனு முதல் கார்டு எடுத்துருவோம். ஓகே. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி குறிப்பாக சின்ன திரையில் இந்த விஷயம் மாறினா நல்லாயிருக்கும், இட் ஹேஸ் டு பி சேஞ்ச் அப்படின்ட்டு முன்னா நினைக்கிற ஒரு விஷயம் என்ன? சின்ன திரையிலையா? மீடியாவில் அது வந்துட்டு ஆக்சுவலாக ஆக்டர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்மளோட ஒர்க்கிங் ஹார்ஸ் அதிகம். ஓகே. இது வந்துட்டு முந்தைய காலத்தில் இந்த ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்துட்டு மூவிஸ் வந்து 9 ஹவர்ஸ்னால் சீரியல்ஸ் வந்து 12 ஹவர்ஸ்னு வச்சுருந்தாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு முன்னாடி இருந்தவங்களை நான் கேட்கும்போது சொன்னாங்க என்னென்னா, இப்போது சீரியல்ஸில் வந்துட்டு க்ளோஸ்அப் ஷாட்ஸு, மாஸ்டர் ஷாட்ஸ்னு தனியாக போகும். ஸோ க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வரும்போது எல்லாருக்கும் நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். அதனால வந்துட்டு ஒர்க்கிங் ஹார்ஸ் அதிகமாக வச்சாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா, இப்போ மேக்கிங் வந்து மூவி மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரீ டைம்ன்றது ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஆனால் அந்த ஒர்க்கிங் ஹார்ஸ் 12 ஹவர்ஸ்ன்றது அப்படியே தான் இருக்குது. இப்போ ஒரு நாள் இது வந்து ரொம்ப நான் ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், ஆனால் இது நாங்கள் எல்லாருமே ரொம்ப அனுபவிக்கிற ஒரு கஷ்டம். எங்கள் ஐநார் துணையிலே இருக்கட்டும், அந்த 12 ஹவர்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ன்றது வந்து ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம்னா இந்த 12 ஹவர்ஸுமே ஒர்க் பண்ணுறோம். அது ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்களோட பெனிஃபிட்காக தான் வச்சாங்க. ஆனால் அது 12 ஹவர்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 1 ஹவர் கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 9 to 9க்கு பதிலாக 9 to 6 இருந்தால் 9 to 6 இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அட்லீஸ்ட் ஒரு 9 to 7 இருந்தால் கூட ஓகே. 9 to 9க்கு நம்ம அங்கே 8 o'clock போயிடணும். திரும்ப அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வர 10-10:30 ஆகிடும். ஸோ வீட்டிலேருந்து 7 o'clock கிளம்பணும். அப்போ நான் என் வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான் என் குழந்தை எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பிடுவேன். திரும்ப அவங்க தூங்கிட்ட அப்புறம் தான் வருவேன். ஸோ அந்த ஒரு 15 days நம்ம அவங்கள பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும்.
ஸோ இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியானால் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆக்சுவலாக ரொம்ப வேல்யூபிளான ஒரு பாயிண்ட். எல்லாருமே இதை ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது 9 மணிக்கு ஷார்ட்னா இவங்க வந்து 7:30க்கு இருக்கணும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். தென் முடியாது வந்து 9:30 ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு 10 மணி ஆகிடும். ஸோ டெய்லி 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டியதாக இருக்கும். தூக்கம் கிடையாது, எதுவுமே பண்ண முடியாது, ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடும். ஸோ அது மாறணும். நைஸ், வெல் செட் ப்ரோ, சூப்பர், தேங்க்யூ. ஸோ ஆனால் இந்த க்ரீன் கார்டுக்கு நாங்கள் பரிசு எதுவும் தரமாட்டோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கார்டு, இன்னும் 4 கார்டு எடுக்க போகிறீங்க. க்ரீன் ஆர் ரெட்? நீங்கள் எடுத்து க்ரீனே எனக்கு ரெட்டு மாதிரி தான் இருக்குது கொஸ்டின். இல்லை ஜாலியாக இருக்கும், ரெட்டு எடுத்து பாருங்களேன். சரி ஓகே, ரெட்டு போகலாம். ரெட்டு ஒன்று போகலாம். ஓகே ஃபைன். ஸோ இந்த ரெட் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாயை திறக்க வேண்டாம். ஜஸ்ட் நான் கொடுக்குற ப்ராப்பர்ட்டி வச்சு பதில் சொன்னால் போதும். ஓகே, பெல்லா பிகிலா? ஸோ இப்போ நான் கேட்குற விஷயத்துக்கெல்லாம் எஸ்ன்னா பெல் அடிக்கலாம், நோனா விசில் ஊற்றலாம். ஓகே, பெல்லா பிகிலா. ஷூட்டிங்க்கு பயங்கர லேட்டாக போயிருக்கீங்களா? நோனா பிகிலா? ஆமாம். வாய்ப்பே இல்லை. நெவர், ஒரு நாள் கூட? நெவர். எனக்கு ஆப்போசிட்டான பர்சன். உண்மையிலே சூப்பர் ஸ்டார் மாதிரி தான். கண்டிப்பாக. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆளாக நான் தான் போவேன் எப்பயுமே, எப்போதுமே. நைஸ். கோ ஆர்டிஸ்ட் கூட ரொமான்ஸ் பண்ணும்போது என்னதான் அது பர்ஃபார்மன்ஸ்ன்னு இருந்தாலும் அட் சம்டைம்ஸ் லைட்டாக ஸ்லிப் ஆகி சைட் அடிச்சிருக்கீங்களா? நெவர். நெவர். ஒரு தடவை கூட? எந்த கோ ஆர்டிஸ்ட் கூடயும் இல்லை. இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கு நான் காமிக்க மாட்டேன். இல்லை, நிஜமாக பண்ணது கிடையாது. அப்படி வெரி ப்ரொஃபஷனல். வெரி ப்ரொஃபஷனல். பட் இவர் சொன்னால் அது ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. சே, இந்த ரோல் நமக்கு கிடைக்காம போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நிறையா பண்ணியிருக்கேன். நிறைய. ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியுமா? டு பி ஃப்ராங்க், ரீசெண்டாக நான் பண்ணிகிட்டு இருக்க ஐநார் துணையிலேயே சோழன் கேரக்டர் கிடச்சா. பிகாஸ் நான் அந்த மாதிரி ஒரு ஜோவியலான கேரக்டரை வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நான் தெலுங்குல ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, பெஸ்ட் என்டர்டெய்னர்ன்ற அளவுக்கு போயிருக்கேன் அங்கே. ஸோ அது கேரக்டர் எனக்கு கிடச்சிருந்தா, பிகாஸ் நான் பண்ணிகிட்டு இருக்க ஐநார் துணை ரொம்ப சட்டிலாக இருக்கும். சேரன் கேரக்டர் என்னால் என்னோட பவுண்ட்ரியை வந்து கிராஸ் பண்ணவே முடியாது. ஓகே. பட் சோழன் கேரக்டர் வந்து இருக்கட்டும், இல்லை பல்லவன் கேரக்டராக கூட இருக்கட்டும். பல்லவன் நல்லா சின்ன பையன், ஆனால் சோழன் கேரக்டராக இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி இல்லை. தே கேன் பெர்ஃபார்ம் எனிதிங்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ அது எனக்கு கிடச்சிருந்தா அப்போ நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு பவுண்ட்ரி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமேன்னு ஒரு தோன்றுறது. நான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார் காஸ்ட்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் மதுக்கு நீங்கள் தான் பேர் அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருந்தது. நைஸ். மேபி சோழன் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். யா, உங்கள் ஒய்ஃப் எனி பர்டிகுலர் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டை பார்த்து கடுப்பாக்கியிருக்காங்களா? கடுப்பு ஆயிருக்காங்களான்னு கேட்குறீங்களா? யாராச்சும் குறிப்பாக ஒருத்தங்களை பார்த்து? அது என்னமோ தெரியல, அவங்கள பார்த்தா மட்டுமே கொஞ்சம் ஃபயர் ஆவாங்க அப்படின்னா? இல்லை, இது வரைக்கும் ஆனதில்லை. அவங்க சொல்லணுன்னா நான் ஆல்ரெடி என்னோட இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பேன். என் ஒய்ஃப் என்னோட எதுவுமே பார்க்க மாட்டாங்க. சோஷியல் மீடியா கூட பார்க்க மாட்டாங்களா? மோஸ்ட்லி ஐயோ பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஓகே, இதை பண்ணதுக்கு பேசாமல் பண்ணாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பில்லு பில் பில்லு பிகில். ஆமாம், பில்லு பிகில். ஆமாம், பண்ணியிருக்கேன். அப்படியா? எதை பண்ணதுக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக என்னோட விஜய் டிவியில் இப்போ நீங்கள் சொல்லும் போதே வந்துட்டு உங்களுக்கு நான் பண்ண இன்னொரு ப்ராஜெக்டே தெரியல பாருங்கள். ஆமாம், நான் விஜய்லேயே வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணேன். பட் அந்த ப்ராஜெக்ட் பண்ணதே தெரியல, பல பேருக்கு தெரியல. அது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்தேன். அது ஒரு 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 நல்ல ஒரு நோன் ஆர்டிஸ்ட்டு, அவர் சடனாக ட்ராப் ஆகிட்டார். ஒரு புது ப்ராஜெக்ட் தான் அது. அதில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தேன் என்னோட ராஜபாறை முடிஞ்சதுக்கப்புறம். ஓகே, அது சடனாக திரும்ப ஒரு 50 எபிசோட்ஸ்லேயே அது ட்ராப் ஆகிடுச்சு. மொத்தமாக போனது 50 எபிசோட் தான். அதில் அவர் பண்ணது 30 எபிசோடு, நான் பண்ணது ஒரு 15 எபிசோட் இருக்கும். ஸோ க்ளோஸ் ஆனவுடனே இது ஏன்டா வந்து இந்த 15 எபிசோட பண்ணோம், இது இன்னும் ஒரு பெரிய ஒரு செட்பேக் மாதிரி ஆகிடுச்சுன்னு நினச்சேன். ஓகே, நைஸ். வெளிப்படையான பதில். அவ்வளோதான் ப்ரோ, தேங்க்யூ. இதான் ரெட் கார்டு. ஸோ இந்த ரெட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கலாம்னா, இட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் ஷூட் பண்ண இடம் தான். லைக் எலிமெண்ட்ஸில் 1 டே ஃபுல்லாக நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஓ, தேங்க்யூ. அதுக்கு நீங்கள் கொலாபு கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. சூப்பர், ஜஸ்ட் யூஸ் தட் பிளேஸ். தேங்க்யூ. சூப்பர். பாருங்க, ரெட் கார்டு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. இதை போய் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களா? இதுக்கு ஏதாவது வேலிடிட்டி இருக்கா? இப்போ வேணா பண்ணிக்கலாமா? 2 months வேலிடிட்டி. 2 months, 60 நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ க்ரீன் ஆர் ரெட்? அடுத்து 3வது கார்டு. ஓ, ரெட்டே போகும். நல்லா தான், ரெட்டே போகலாம். ஜாலியாக இருக்கு. நம்புங்க. பிளைண்ட் ரேங்கிங். ஓகே, ஆனால் என்னென்னா வித்தியாசமான பிளைண்ட் ரேங்கிங். விஜய் டிவியோட கரண்ட் ஹீரோயின்ஸ். ஓகே, அவங்களும் பிளைண்ட் ரேங்க் பண்ண போறீங்க. கரண்ட் ஹீரோயின்ஸ்னால் லாஸ்ட் ஒரு 2 yearsல இருக்க ஹீரோயின்ஸ். ஓகேவா? டாப் 8. ஓகே ஓகே. ஸோ அந்த வகையில் ஷோபனா டாப் 8ஆ? ஆமாம், இதுதான் மாட்டி விடுற மாதிரி இருக்கு. இது ரெட் கார்டு. அவ்வளோ ஈஸியாக தெரிஞ்சவங்களாம் மேலே வச்சுருவோம். ஷோபனா 3. ஓகே, கோமதி பிரியா இன்னும் யாரா இருக்கா? அதை எப்படி சொல்லுவோம்? அதான் பிளைண்ட் ரேங்கிங்கு. நீங்கள் தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே. 2. சூப்பர். வைஷு சுந்தர். இந்த பொன்னி சீரியல் பண்ணாங்க. அவங்களே தான்.
3 2 சொல்லிட்டீங்க 8. இல்லை 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. ஐயோ அவங்க ஏதோ தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. அதுல எனிவே யாராச்சும் ஒருத்தருக்கு 8 கொடுத்து தானே ஆகணும். கொடுத்து தான் ஆகணும்ல. ஆ சரி ஓகே 8. ஓகே, ஸோ வந்து 2 3 8 சொல்லியிருக்கீங்க. லக்ஷ்மி பிரியா. லக்ஷ்மி பிரியா ஓகே. மகாநதி. 4. 4. ஓகே. ஸ்வேதா சின்ன மருமகள். 5. 5. ஓகே, ஸோ 2 3 4 5 சொல்லிட்டீங்க. ஹன்ஷிதா அழகே அழகு. அழகே அழகு ஹன்ஷிதா. ஐயோ சரி விடுங்க, ஹன்ஷிதா கோச்சிக்க மாட்டாங்க, ரொம்ப ஜோவியலான பர்சன் தான். 6. 6. ஓகே, ஸோ இப்போ 1 இருக்கு 7 இருக்கு. நக்ஷத்ரா. ஓகே நக்ஷத்ரா 7. 7. ஓகே, அண்ட் லாஸ்ட் 1 அந்த பேருக்கு உசாராய் ஒரு ஸ்பாட் 1 ஒதுக்கி வச்சிருக்காரு. மதுமிதா. 1 தான். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம கூட இருக்கவங்க கிட்ட பிரச்சனை இல்லாமல் போயிடும், மற்றவங்களாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். அது 1 கொடுக்கலாம், அது அந்த மாதிரி கொடுக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இதுதான் அந்த டாப் 8 ஆர்டர் பார்த்துக்கோங்க. நம்பர் 1 மது. சும்மா பேச்சுக்காக கொடுத்தீங்களா? பேச்சுக்காக இல்லை, நிஜமாலுமே. ஷீ டிசர்வ்ஸ் இல்லையா? ஓகே ஃபைன் ஃபைன். ஸோ மது பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் another கூப்பன் ஃபார் யூ. ஓகே 4000 மதிப்புள்ள இந்த ஸ்டூடியோவை நீங்கள் 1 hour ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ஓகே இந்த ஸ்டுடியோ க்ரீன் ஆர் ரெட்? ரெட் ஜாலியாக இருக்குல்ல? ஜாலியாக இருக்கு. ஆக்சுவலாக உங்கள் இன்டர்வியூ ஜாலியாக இருக்குது. அப்படியா? நான் அதனால தான் மெயினாக நீங்கள் கூப்பிட்டோன்னு இவ்வளோ தூரம் வந்தாலும் வரலான்னு வந்தேன். மற்ற இன்டர்வியூஸ்லாம் நான் ஏற்கனவே கேட்கும் போதே சொல்லிவிடுவேன், கேட்ட கேள்விகளே கேட்குறீங்க, எனக்கு போர் அடிக்குதுங்க, அப்படி போரிங்காக இல்லாமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் திரும்ப அங்கே போனாலும் சரி நீங்களே சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தான் சொல்ல வைப்பாங்க. மறுபடியும் நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குல்ல? அதான் நம்ம வந்து ஒரு சரக்கு மட்டும்தான் இல்லை, மற்றபடி அதுக்கு தேவையான ஆல் எலிமெண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, 4th கார்டு. இது கொஞ்சம் சோஷியலைஸ்டு கேள்வி. ஓகே, ஸோ சம் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் சூப்பர் ஸ்டாரை பற்றி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரால்லாம் பண்ணுறாங்க. குறிப்பாக அவங்க உண்மையிலே விஜய் சார் ஃபேன்ஸான்னு தெரியல, பட் அந்த கம்பேரிசன் பண்ணி நிறைய பண்ணுறாங்க. ஸோ அது குறித்து உங்களுடைய தாட்ஸ் என்ன? அது குறித்து என்னோடய தாட்ஸ் வந்துட்டு, நான் வந்து அந்த மாதிரி போஸ்ட் பார்த்தா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணணும்னு தோணும். ஆனால் அவங்கள கமெண்ட் பண்ணி அவங்கள ஒரு பெரிய ஆள் ஆக்கிறத விட அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போகிறது தான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய சரியான பதில்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க யாரை பற்றி பேசுகிறாங்கன்றது அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் அவங்க பேசவே மாட்டாங்க. அவர் இப்போ அவங்க ஒருத்தவங்களை வந்துட்டு சப்போர்ட் பண்ணி தான் இவரை பேசுகிறாங்க. ஓகே, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவரே அவரை பார்த்து அவரோட ஃபேன்ட்டு சொல்லிட்டு தான் வந்து சொல்லிட்டு தான் இருக்க சொன்னவர் தான். ஸோ இப்போ நீங்கள் அவரை இந்த மாதிரி திட்டுறீங்கன்னு இவருக்கு தெரிஞ்சாலே இவரே உங்களை திட்டுவார், உங்களை துப்பிடுவார். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களை பற்றி நாங்கள் ஒரு கமெண்ட்டாக பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஓகே, எனக்கு என்னென்னா தலைவர் இவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு அதுக்கு அவர் கஷ்டப்படுறாருன்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை பார்க்கும்போது எப்படி பேசக்கூடிய ஒரு மனுஷன் இப்போ இருக்கிற ஒரு அந்த ஸ்டார்ட் ஃபங்க்ஷனில் வந்துட்டு நாம் பேசினாலே தப்பாகிடுதுன்னு சொல்கிறாருன்னா, அவர் இந்தளவுக்கு நீங்கள் வருத்தப்பட வச்சிட்டிங்கன்னா நீங்கள்லாம் உங்களை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வார்த்தை இல்லை. எப்படி இருந்த மனுஷன்டா அந்த மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் வெரி பேட் ஆக்சுவலி. யாருக்குமே ஒரு தீங்கு நினைக்காத ஒரு மனுஷன் விவேக் சார் சொல்லியிருப்பார், ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பார், தர்பார் ஆடியோ லான்ச். தர்பார் ஆடியோ லான்ச்சில் நம்ம 1 மணி நேரம் அவர் கூட 1 to 1 இருந்தாலுமே யாரை பற்றியும் தப்பாக பேச மாட்டார் அப்படின்னு. இதெல்லாம் லைஃப்பில் நம்ம இந்த ஒரு குவாலிட்டியை கற்றுக்கிட்டோன்னா ஒரு பெரிய விஷயம் நினைக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியை சிம்பிளாக பண்ணிகிட்ருக்காரு அவர். ஸோ அவரை பற்றி தப்பாக பேசுறதுக்கு இவங்களை எப்படி தான் மனசு வருதுன்னு தெரியல. எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்களுடைய அறியாமை அப்படின்னு சொல்லிட்டாரு. நைஸ். ஸோ இந்த ஒரு நேர்மையான பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இட்ஸ் டி ஜோக்காலேருந்து இட்ஸ் ரெஸ்டாரண்ட், அங்கேருந்து 1000 rupees வவுச்சர் உங்கள் வீடு தேடியே கூட ஃபுட்டு வந்துடும். ஓ தேங்க்யூ. யா, ஸோ 4 கார்டு எடுத்தாச்சு. ஃபைனல் 1 கார்டு, ரெட் ஆர் க்ரீன்? ரெட்டே போயிடலாம், நல்லா இருக்கு, ரெட்டு நல்லா ஜாலியாக இருக்குல்ல. ஓகே, கடைசி கார்டு இல்லை இல்லை அந்தளவுக்கு இது அதோட ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஓகே, கார்டில் பாயிண்ட்டு 1 ஜாயிண்ட்டு. ஸோ இது வந்து ஒன்று டாப் சீக்ரெட், அட்வைஸு, மெடலு. ஸோ ஸ்க்ரீனில் வர 3 பேருக்கு ஆளுக்கு நீங்கள் ஒன்று கொடுக்க போகிறீங்க. ஃபார் வாட் ரீசன் சொல்லணும். ஓகே ஓகே, ஒருத்தவங்களை பற்றின டாப் சீக்ரெட், ஒருத்தவங்களுக்கு மெடல் கொடுக்க போகிறீங்க, இன்னொருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண போகிறீங்க. ஸ்க்ரீனில் உங்களுக்கான புகைப்படம். ஓகே, மது, அரவிந்த், அருண். யா, இவங்க 3 பேருக்கு 3 விஷயத்தை நீங்கள் மேட்ச் பண்ண போகிறீங்க. மெடல். ஓகே, ஸோ மெடல் யாருக்கு கொடுக்க போகிறீங்க? அந்த 3 பேரில் மது கொடுத்துடலாம். மது டார்லிங் டிசர்வ்ஸ் மெடலா? அது வந்து என்னன்னா, அவங்க வந்துட்டு அவங்க ரியல் லைஃப்பில் அவங்க ஃபேமிலியை வந்துட்டு ஒரு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒர்க் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணி அவங்க வீடு வாங்குறது இருக்கட்டும், இன்றைக்கி அவங்க சிஸ்டருக்கு இப்போ வெட்டிங் நடக்குது. ஓகே, ஸோ அதை பண்ணி வைக்கிறது ஆக்சுவலாக மது. ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம்.
இதெல்லாம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய டீனேஜ் எல்லாமே உழைச்சி வீட்டுக்காக வாழ்ந்து, இப்போது அவங்களுக்கு முன்னாடி அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு அந்த மெடல் நான் கொடுப்பேன். முடிஞ்சிருச்சா கல்யாணம் தங்கச்சிக்கு? இல்லை, கல்யாணம் முடிஞ்சிச்சு. கம்மிங் 11th வந்து ரிசப்ஷன் இருக்கு. மது கூப்பிடுறேன். ஓகே, ஸோ மெடல் ஃபார் மது. டாப் சீக்ரெட் இல்லை அட்வைஸ் யாருக்கு கொடுக்க போறீங்க? டாப் சீக்ரெட் வந்து இது நம்ம அருணுக்கு. இவர் இது வரைக்கும் வெளியே சொல்லாத சீக்ரெட். ஆமாம், மாட்டி. அப்படியா? சீரியஸ்லி? ஐயோ, சொல்லலையா அவர் எங்கேயோ? மை காட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் அருண். ஓகே, பரவாயில்ல, ஈஸியாக முடிச்சிட்டல. நல்லா. ஆனால் இது உண்மையிலே சீக்ரெட்டா? எனக்கு தெரியல. சீக்ரெட் தாங்க, அவர் சொல்லலை வெளியே, யாருமே சொல்லலையா? நாளைக்கே ரிலீஸ். ஐ மீன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் சொல்லியிருக்காரு. எங்களுக்குள்ள சொல்லிட்டாரு, பப்ளிக்கு தெரியாது. ஓகே, அட்வைஸ் வந்து நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். அவர் ஆக்சுவலாக வந்து ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு, அவரால் முடியல. டயட் ஹேபிட். அவர் நிறையா ஹோட்டல் ஃபுட்ஸ் சாப்பிடுவார். ஸோ அது கொஞ்சம் தவிர்த்துட்டு அவர் கொஞ்சம் டயட்டை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த அந்த ஃபிட்னஸை கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணணும். பிகாஸ் ஃபிசிக்கலாகவும் சரி, ஒரு சடனாக ஒரு ஃபைட் பண்ணணும்னா அதுக்கு எல்லா விதத்துலையும் நம்ம ரெடியாக இருக்கணும். நம்மளுக்கு அதுக்கான ஒரு ஸ்டாமினா இருக்கணும். ஸோ இது எல்லாமே நம்மளோட டயட்டில் சம்மந்தப்பட்டு இருக்குது. ஸோ நான் ஒரு கராத்தே மாஸ்டர்ன்றதுனால சொல்கிறேன். அண்டு ஸோ இது எல்லாமே அவர் அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபிட்னஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு டயட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அவரை பர்ஃபெக்டாக அவர் பார்த்துக்கணும். ரைட். ஆமாம், கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்காப்புல. கரெக்ட். நீங்கள் என்ன எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அந்த டயட் சீக்ரெட் எதுவும் சொன்னீங்க? அது அப்படியே என்னோட டே டு டே லைஃப் ஆகிடுச்சு. நான் ஒன்ஸ் ஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டேன் இல்லையா, அது எல்லாருமே அந்த பீரியட் வரைக்கும் சாப்பிட்டு அப்படியே விட்டுடுவாங்க. நான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் என்னோட டே டு டே லைஃப் ஃபுட்டுன்ற மாதிரி. ஸோ மார்னிங்கில் ஒன்லி எக்கு, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு, ஆஃப்டர்நூனில் நார்மலாக எது வேணால் சாப்பிட்டுப்பேன். நைட்டில் ஒன்லி சப்பாத்தி. டைமிங் அது ஷூட்டிங்கிறதுனால ரொம்ப லேட் ஆகிடுது. இது நான் ஆக்சுவலாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். நைட் லேட்டாக சாப்பிடக்கூடாதுன்றது அப்படி தான் போயிட்டுருக்கு. ரைஸ் எடுத்துக்கலாம்ல, தப்பு இல்லை. ரைஸ் ஆஃப்டர்நூனில் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபைன். ஸோ அவ்வளோதான். தில்லுக்கு துட்டு சூப்பர், பிடிச்சிட்டேன். டன்னு. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தி. நாங்கள் நார்மலாக 500 rupees கூப்பன் தான் தருவோம். உங்களுக்காக நாங்கள் 1000 rupees தரோம். பியூட்டிஃபுல் சாரீ ஷாப், அங்கே அருமையான சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நேர்த்தி. ஆமாம், இங்கே ஜாஃபர் கான் பேட்டில் தான் இருக்குது. ஓகே, நம்ம நீங்கள் ஆர்டர் பண்ணால் அதுவும் வீட்டுக்கே வந்துடும். ஓகே, ஸோ பிஃபோர் ஜம்பிங் டு த அடுத்த செக்மெண்ட்டு, ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். இந்த சேலமில் வந்து மாம்பழ தட்டுப்பாடு ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான் அப்படின்னு கேள்விப்பட்டோம். பல மேங்கோஸ் வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்களே கடத்தி வச்சுருக்கீங்களா? சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதாவது காலையில் பல்லு விளக்குறது மாம்பழத்தில், குளிக்கிறது மாம்பழத்தில். தம்பிங்களை தான் அவராக சொல்லியிருப்பானுங்க. ஆமாம். என்ன அந்த மேங்கோ கதை? ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணி, எங்கள் அக்கா, ஐ மீன் எங்கள் அண்ணனுடைய மாமனார், எங்கள் அண்ணியோட அப்பா வந்துட்டு மேங்கோ பிஸ்னஸ் பண்ணுறவர். அவர் இந்த கடப்பாவில் வந்துட்டு தோப்பு வச்சுருக்காரு. ஸோ அவர் ஃபாரின்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவர். ஸோ அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே சென்னையில் வந்து தான் போகும். அப்போ போகும்போது இங்கே நம்மளுக்கு ஒரு பெட்டி அமுச்சு விட்ருவார். அப்படி. இவர் பேர் சேரன், இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, மேங்கோ மணி. ஸோ ஃபைனல் செகண்ட் வந்து ஆஸ்க்கு தப்பாக சொன்னா டாஸ்க்கு ஜஸ்ட் 60 செகண்ட் தான் டைம். ஓகே, சூப்பர் ஸ்டார், நீங்கள் மிகப்பெரிய ஒரு தலைவர் ஃபேன் அப்படிங்கிறதுனால சூப்பர் ஸ்டாரோட சூப்பரான சீன்ஸ் இருக்குது. அந்த சீனை நான் காமிப்பேன். அது என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 8 படமுமே கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் ஆம்பர் நாங்கள் வச்சுருக்கோம். ஒருவேளை அதில் ஒன்று ஸ்லிப் ஆனால் கூட நாங்கள் சொல்கிற டேரை நீங்கள் பண்ணணும். ஓகே ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பாஷா சூப்பர். மன்னன். ஆஹா, சரிவா, 30 சீண்டே போதும் போல இருக்கே. தில்லுமுள்ளு. இது மிஸ்டர் பாரத். ஆஹா, ஜானி. அடடடா, பேசாம போனா ஒரு கேள்விக்குறி 2 காப்பி போட்டிருக்கணுமோ. இது ஐயோ, இந்த படம் சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு அந்த பாட்டு. ஐயோ, படம் பேரு அடுத்து போயிடலாம். சார்லாம் இருப்பார் அதில். அடுத்து போயிடலாம் டக்குன்னு. ஓகே, உழைப்பாளி. ஓகே, ஃபைனல். நான் இது and your time is நான் மகான் அல்ல. up. நான் மகான் அல்ல, இல்லை
இல்ல அதான் அது அது பேரு அப்பா. ஏதோ ஒரு 2 ஃபோட்டோ எனக்கு காப்பாத்துன்னு நினைச்சேன், காப்பாத்திருச்சு. 2மே நல்லா தெரிஞ்ச படம் தான். இல்ல? டக்குன்னு பேர் மாட்டேன்னு போச்சு. ஓகே, எனிவே டைம்ஸ் அப். இது வந்து நான் அடிமை இல்லை, நான் அடிமை இல்லை. இது வந்து நல்லவனுக்கு நல்லவன். நல்லவனுக்கு பட் ஆக்சுவலி வெல், தேங்க்யூ. ஸோ சூப்பர் ப்ரோ. பட் இதை நீங்கள் வந்து சொல்லாததுனால யூ நீட் டு டூ அ டேர். ஐயோ வழக்கமாக டேர்லாம் நான் தான் கொடுப்பேன், பட் உங்களுக்கு நான் தான் டேர் கொடுப்பேன்ட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அது அங்கே இருக்காரு பாருங்க. உங்களுக்கான டேர், ஐ எம் கோனா குவிட் அயனார் துணை அப்படின்னு ஸ்டோரி போடுங்க. அருணா நான் சொல்லலை, ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இந்த டேரை கொடுப்பேன்ட்டு. நீங்கள் வெளியில் போகிறதுல அவருக்கு என்ன ஹாப்பின்னு தெரியல. ஏய் சேனல்ல ஃபோன் பண்ணுறோம். அந்த ஸ்டோரியை நீங்கள் எப்போ வேணாலும் போடலாம், ஷோ ரிலீஸ் ஆகும்போது போடலாம், இப்போ வேணாலும் போடலாம், ஆனால் போட்டுருங்க. ஒரு 1 ஹவரில் கூட டெலீட் பண்ணிடுங்க, ஆனால் அதை போட்டுருங்க. ஓகேவா? ஓகே டன். ஸோ இட்ஸ் மை ஷோ வாஸ் டன் ப்ரோ. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். ஓகே ஷூர் சூப்பர். சேரனா உண்மையிலேயே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. அண்ட் அந்த ஆடியன்ஸ்க்கும் அய்யனார் துணியை விடாமல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஸோ அய்யனார் துணியை உங்களுடைய வீட்டில் இருக்க எங்கள் 4 பேரையும் வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பசங்களாக பார்த்துட்டு எல்லாருமே நாங்கள் எங்கே போனாலுமே சரி அண்ணா வாங்க, அப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்கள், தம்பியை கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்க ஆளாக எங்களை பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ தொடர்ந்து சீரியலை பாருங்கள். இதில் நிறைய இருந்தாலும் குறை இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள். நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அப்படி செஞ்சு தர வேண்டியதான் எங்களுடைய வேலை. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்களை நல்ல ஒரு இடத்துல வச்சுருக்கிறதுக்கு. எக்ஸாக்ட். ஏன்னா அதே மாதிரி 3 கதைகள் வச்சிருக்கதா சொன்னீங்க பல இடங்களில். ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு கதை டக்குன்னு ஓகே ஆகி ஒரு டைரக்டர் உங்களை பார்க்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். தேங்க்யூ என்னுடைய ஷோக்காக தேங்க்யூ ஸோ மச். ஸோ மச். பேக் அப்.